செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய என் மீது பல கடமைகளை சுமத்தி இருக்கிறான். பல வகையான தடை உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறான். சில விஷயங்களை கட்டாயமாக செய்ய வேண்டும், சில விஷயங்களை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான 2 நிபந்தனைகள் இந்த இரண்டுக்கும் அவசியமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு கடமையை, ஒரு பருவை செய்கின்ற சந்தர்ப்பத்திலும், ஒரு பாவத்தை விடுகின்ற சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, அது இஸ்லாமிய ஷரீஅவுடைய அமைப்பின் பிரகாரம் அமைய வேண்டும். உதாரணமாக, நாங்கள் தொழுவதாக இருந்தால் அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு தொழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அப்படித்தான் தொழ வேண்டும், தொழுகின்ற முறை. இரண்டாவதாக, நாம் தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே எமது நியத், இஹ்லாஸ் கட்டாயமாக காணப்பட வேண்டும். எனவே கடமைகளை செய்கின்ற சந்தர்ப்பத்திலே 2 விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த பிரகாரம் மாத்திரமே செய்ய வேண்டும். அதுதான் சுன்னா என்று நாங்கள் சொல்வோம். இரண்டாவதாக, நாம் அந்த கடமையை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து, அவருடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்து செய்ய வேண்டும். மனிதர்களுடைய திருப்தி, அதிருப்தி, அவர்களுடைய புகழ், இகழ் என்பவற்றையெல்லாம் கவனத்தில் நாங்கள் கொள்ளக்கூடாது. அதற்குத்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஹ்லாஸ் எனப்படக்கூடிய இந்த தூய்மையான இந்த எண்ணம், இந்த நீயத்து பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எங்களுடைய இன்டென்ஷன் என்று சொல்லுகிறோம், எங்களுடைய தூய்மையான எண்ணம் என்று சொல்லுகிறோம். மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, அவர்களிடமிருந்து பிறவி உபகாரத்தை எதிர்பார்த்து நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவே கூடாது. அவ்வாறு ஈடுபட்டால் அதற்கான கூலி நாம் யாருடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்தோமோ அவர்களிடத்திலே எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நிச்சயமாக கிடைக்கவே மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே ஒரு தடவை வினவப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கமாக இருப்பது அங்கிருக்கின்ற கனிமத் பொருட்களை அடைந்து கொள்வது. உலகத்திலே இந்த பொருட்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் போராடுகின்றான். இன்னொரு மனிதன் போராடுவது தான் ஒரு வீரன் என்று மக்கள் புகழ வேண்டும் என்று, அவனுடைய பெயர் நாமம் பலருடைய நாவிலும் உச்சரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராடுகின்றான். இன்னொரு மனிதன் போராடுகின்றான் தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று, இன உணர்வின் காரணமாக. ஹமியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களை பழிவாங்க வேண்டும், என்னுடைய இனம் மாத்திரம்தான் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவன் போராடுகிறான். இன்னொரு மனிதன் கோபாவேசத்தோடு போராடுகிறான், மற்றவர்கள் மீது கொண்ட வைராக்கியத்தின் காரணமாக. எனக்கு அவன் ஏசிவிட்டான், என்னுடைய சொத்துக்களை அவன் சூறையாடிவிட்டான், எனவே அவனை நான் விட மாட்டேன் என்ற அந்த எண்ணத்தோடு, தனிப்பட்ட எண்ணத்தோடு ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். இவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவப்பட்டது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காத்தல லித்தகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் உலகத்திலே மேலோங்கியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு போராடுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகட்டும், தொழுவதாகட்டும், சதகா செய்வதாகட்டும், ஹஜ் செய்வதாகட்டும், சமூக பணிகளில் ஈடுபடுவதாகட்டும், எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுகின்ற பொழுதும் அடிக்கடி எமது உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட மோட்டிவேஷனோடு, எப்படிப்பட்ட உந்துதலோடு, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இதிலே ஈடுபடுகின்றேன். மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது நான் அவர்களுக்கு இந்த உதவியை செய்தால் அவர்கள் பகரமாக எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் செய்கின்றேன், அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்து செய்கின்றேனா என்று சிந்திக்க வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே 3 நபர்கள் கொண்டு வரப்படுவார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்த ஷஹீத், இரண்டாவது மனிதர் கல்வியை கற்ற ஒரு அறிவாளி, கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர், மூன்றாவது நபர் ஒரு தனவந்தர், ஒரு பணக்காரர். இந்த 3 பேரையும் அழைத்து வரப்படும். அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பான், முதலாவது நபரிடத்திலே நீ போராடினாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள் எல்லோரும், எந்த நோக்கத்தோடு போராடினாய்? அவர் சொல்லுவார், நான் உன்னுடைய பாதையிலே போராடி உயிர் தியாகம் செய்திருக்கின்றேன், உன்னுடைய கூலியை எதிர்பார்த்து போராடினேன் என்று. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நிச்சயமாக நீ பொய் சொல்லுகின்றாய், நீ ஒரு தைரியசாலி வீரன், நீ ஒரு தியாகி என்று மக்களால் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீ போராடி இருக்கின்றாயே தவிர என்னுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து நீ போராடவில்லை என்று சொல்லி அந்த மனிதன் சும்மா உமிரவிஹி ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி சும்மா உல்கிய பின்னார். அந்த மனிதனை பொறுத்தவரையில் அவன் முகக்குப்புற விழுந்து செல்லப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது மனிதன் அடுத்து வரப்படுவான். அவரிடத்திலே நீயே கற்பித்தாய் அல்லது கற்றாய் என்று கேட்கின்ற பொழுது, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியை எதிர்பார்த்து தான் இதனை எல்லாம் செய்தேன் என்று சொல்லுவான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், இல்லை, நீ ஒரு ஆலிம் என்று, அறிஞன் என்று சமூகம் உன்னை புகழ வேண்டும், மெச்ச வேண்டும். நீ ஒரு குர்ஆனை ஓதுகின்ற ஒரு காரி என்று மக்களால் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்தாயே தவிர உன்னுடைய உள்ளத்திலே இருந்த அந்த எண்ணத்தை நான் அறிவேன், நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்ல அவனும் முகக்குப்புற விழுந்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மூன்றாவது மனிதன் தனவந்தன், மக்களுக்கு அள்ளி ஆள்ளி கொடுத்தவன், தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அழைத்து நீ எதற்காக வேண்டி இவற்றையெல்லாம் செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது, நான் உன்னுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்துத்தான் செய்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நீ பொய் சொல்லிவிட்டாய், எனவே உன்னை நான் நரகத்தில் தான் தெரிய போகின்றேன். நீ ஒரு கொடை வள்ளல், ஒரு தர்மம் கொடுக்கக்கூடியவர் என்று மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவற்றை செய்தாய், எனவே உனக்கு இங்கு கூலி கிடையாது, நீ நரகத்தில் தான் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கின்ற ஹதீஸிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கடி எமது உள்ளத்தை நாங்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நான் குறிப்பிட்ட இந்த நற்கர்மத்திலே ஈடுபடுகின்ற பொழுது எனக்கு பின்னால் இருந்த அந்த எண்ணம் என்ன என்று யோசிக்க வேண்டும். பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியிலே சமூக தலைவர்கள் இருக்கின்றோம், பொறுப்புதாரிகள் இருக்கின்றோம், சமூக சேவைகளிலே ஈடுபடுபவர்கள் இருக்கின்றோம், ஹஜ் செய்பவர்கள், உம்ரா செய்பவர்கள், தொழுபவர்கள், இப்படி என்று பல வகையான நன்மைகளை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். வெளிப்படையில் இவற்றுக்கு தொழுகை என்று நாங்கள் பெயரிடலாம், சதகா தானம் என்று பெயரிடலாம், ஹஜ்ஜாஜ் என்று நாங்கள் பெயரிடலாம். ஆனால் அந்த பெயர் அல்லாஹ் தஆலாவால் இடப்பட வேண்டும். அவனுக்குத்தான் தெரியும் இந்த மனிதன் எந்த எண்ணத்தோடு இவற்றை செய்தான். இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. நிச்சயமாக ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த எண்ணங்களை பொறுத்துத்தான் அமையும். ஒரு மனிதன் எதனை இலக்காக கொண்டு அந்த கர்மத்தை அமைத்துக் கொண்டானோ அது அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்காது என்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக சஹீஹ் புகாரிலே வந்திருக்கின்ற முதலாவது ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் எல்லா சஹாபாக்களும் போல தங்களுடைய நிலபுலங்களை, வீடு வாசல்களை, சொத்து செல்வங்களை, உறவினர்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி என்று ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்தான். அந்த மனிதனுக்கு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வைத்த பேர் முஹாஜிர் உம்மு கைஸ். உம்மு கைஸ் எனப்படக்கூடிய ஒரு பெண்ணை மக்காவில் வைத்து அவன் காதலித்துக் கொண்டிருந்தான். அந்த பெண் சொன்னால், நீ என்னோடு சேர்ந்து ஹிஜ்ரத் வந்தால் தான் நான் உன்னை திருமணம் முடிப்பேன் என்று. அப்போது அந்த மனிதன் அந்த பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு, யார் ஒரு உலக லாபத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைத்துவிடும். அதுதான் கிடைக்கும்.
அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி கிடைக்க மாட்டாது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபியார்கள், நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையிலே ஓதக்கூடிய சுபகிலே ஓதக்கூடிய சூரத்து தஹரிலே ஒரு வசனம் வருகிறது. அல்லாஹ் தஆலா அபரார்கள் எனப்படக்கூடிய நல்லடியார்களை பற்றி சொல்லுகின்றார். அவர்களுடைய மிக முக்கியமான பண்பு, அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். உணவளிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுவார்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நிச்சயமாக நாங்கள் இந்த உணவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம், ஆனால் அவர்களிடமிருந்து நாம் யாருக்கு செலவழிக்கின்றோமோ உணவளிக்கின்றோமோ அவர்களிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் கூலியையும் அல்லது நன்றி அறிதலையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அபரார்கள் எனப்படக்கூடிய நல்லடியார்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நல்லடியார்களுக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் குர்ஆனிலே அந்த சூறாவிலே மேற்கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு அடிமைகள் இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள், அதே நேரம் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். குறிப்பாக அடிமைகளை விடுதலை செய்வதிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பணம் அதிகமாக செலவழிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பன் அபூ குஹாபா வந்து தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த பலவீனப்பட்டவர்களுக்கு, சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்களே, இவர்கள் உங்களுக்கு எதிர்காலத்திலே எப்படி உதவி செய்வார்கள்? இவர்கள் தான் பலவீனர்களாக இருக்கிறார்களே, நீங்கள் இந்த உதவியை செய்வதன் மூலமாக உங்களுக்கு எந்த பிரதிபலன் தான் கிடைக்க போகிறது என்று அபூ குஹாபா தன்னுடைய மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் குர்ஆனுடைய சூரத்துல் லைலுடைய பிற்பகுதி வசனங்கள் இறங்குகின்றன. நிச்சயமாக நரகத்திலிருந்து அந்த மிகப்பெரிய தக்குவாதாரி தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அவரிடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பண்பு அல்லது யுக்தி மாலகும் எத்தா, நிச்சயமாக அவர் தன்னை அதாவது பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் தன்னுடைய சொத்து செல்வங்களை கொடுக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு செய்த உதவியின் காரணமாக அல்லது மற்றவர்கள் அவருக்கு செய்த உதவிக்கு பிறகு உபகாரமாக அவர் நிச்சயமாக செய்யவில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய கூலியை எதிர்பார்த்தே ஒழிய என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிக அதிகமாக புகழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நபியார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இவ்வளவு பெரிய சாதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஈமானுடைய வெளிச்சம், இரண்டாவது தியாகம், மூன்றாவது காரணம் இந்த தீனை உலகமெங்கும் சுமந்து சென்ற மனிதர்களுடைய தூய எண்ணம் இஹ்லாஸ். உமையாக்களுடைய காலப்பிரிவிலே ஒரு யுத்தம் ரோமர்களுக்கு எதிராக நடைபெறுகிறது. அங்கு மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் எனப்படக்கூடிய ஒரு தளபதியின் தலைமையின் கீழே மக்கள் அந்த போராட்டத்தை கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோட்டைக்குள் நுழைந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அந்த கோட்டைக்குள் இருந்து முஸ்லிம் சேனைக்கு எதிராக தங்களுடைய ஆயுதங்களை பிரயோகித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே முஸ்லிம் சேனைக்கு அந்த கோட்டைக்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த நேரத்திலே மஸ்லமா எனப்படக்கூடிய தளபதி முஸ்லிம் படைக்கு மத்தியில் எழுந்து நின்று, உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு இந்த கோட்டைக்குள் சென்று கோட்டையின் கதவை உள்ளால் திறந்து விட முடியுமாக இருந்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமே என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கவசத்தால் அல்லது ஒரு ஆடையால் போர்த்திய வண்ணம் அங்கு வந்து அந்த கோட்டைக்குள் ஒரு துளையை விட்டு அந்த துளைக்குள்ளால் நுழைந்து அந்த கதவை திறந்து விடுகிறார். அந்த சமார்த்தியமான வேலை, வீரதீர செயலை அவர் செய்து விடுகிறார். உடனடியாக அந்த கோட்டை திறக்கப்படுகிறது. முஸ்லிம் சேனை அந்த கோட்டைக்குள் நுழைந்து ரோமர்களை வெற்றி கொள்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு பிறகு மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார், அந்த மனிதனை நான் காண வேண்டும், அந்த மனிதனை நான் சந்திக்க வேண்டும், அந்த மனிதனுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும், அந்த மனிதனை நான் இனம் காண வேண்டும். யாருமே முன் வரவில்லை. ஒரு நாள் மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தஹஜ்ஜுடைய வேளையில்
தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தலையை மறைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து, எனக்கு தெரியும் அந்த துளையினால் நுழைந்து போன மனிதன் யார் என்று, அந்த மனிதனை நான் இனம் காட்டுவேன் என்று சொல்கிறார். அவரோடு இருக்கிறார் மஸ்லமா. அந்த மனிதர் யார் என்று சொல்வதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த 3 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால்தான் அந்த துளைக்குள்ளால் சாஹிபுன் நஃப் எனப்படக்கூடிய அந்த ஓட்டைக்குள்ளால் நுழைந்து சென்று அந்த கதவை திறந்துவிட்ட மனிதனை பற்றிய தகவலை எனக்கு தர முடியும். முதலாவது, நீங்கள் ஹலீஃபாவுக்கு அந்த மனிதன் பற்றிய தகவல்களை அறிவிக்க கூடாது. இரண்டாவது நிபந்தனை, அவருக்கு நீங்கள் பரிசு எதுவும் கொடுக்க கூடாது. மூன்றாவது நிபந்தனை, அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், யார் அவர் என்று நீங்கள் தேடக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகளுக்கும் மஸ்லமா எனப்படக்கூடிய தளபதி கட்டுப்பட்டால் மாத்திரம்தான் நான் நிச்சயமாக அந்த மனிதனை காட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். வந்த அந்த மனிதர் தன்னுடைய தலையை மறைத்திருந்தார். மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த மனிதன் யார் என்று சொல்லுங்கள். நான் தான் அந்த மனிதன், அந்த வீர தீர செயலை செய்திருக்கின்ற மனிதன் அவர்தான். தன்னுடைய முகத்தை காட்டவில்லை. உடனடியாக அவர் இருட்டோடு இருட்டாக தன்னுடைய பாதையை எடுத்துக்கொண்டு அந்த தளபதியிடமிருந்து விடைபெற்று சென்று விடுகிறார். இதுவரைக்கும் அந்த கோட்டையை திறந்துவிட்ட மனிதன் யார் என்று வரலாற்றிலே யாருக்குமே தெரியாது. அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் சாஹிபுன் நஃப், துளைக்குள்ளால் நுழைந்து போன மனிதன். மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வரலாற்றிலே எழுதப்படுகிறது. மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு தொழுத ஒவ்வொரு தொழுகையின் பின்னாலும் ஒரு துஆவை கேட்பார்கள். அந்த துஆவிலே அல்லாஹும்ம ஜஅல்னி மஅ ஸாஹிபின் நஃப், இந்த துளைக்குள்ளால் நுழைந்து சென்று இந்த காரியத்தில் ஈடுபட்ட மனிதனோடு யா அல்லாஹ் நீ என்னை ஆக்கி விடுவாயாக, அந்த மனிதனோடு சுவர்க்கத்திலே இருப்பதற்கான வாய்ப்பை தருவாயாக என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் எங்களுடைய சஹாபாக்களுடைய முன்மாதிரியான, எங்களுடைய தாபிஈன்களுடைய அந்த தூய்மையான அந்த வாழ்க்கைக்கான ஆதாரம். சஹாபாக்களை பற்றி சொல்லுவார்கள், மதீனாவிலே கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கிடப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுடைய தொகை குறைவாக இருக்கும். யுத்தத்துக்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய தொகை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட தூய்மையான அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரம் போராடி கொண்டிருந்த மக்களை பற்றி தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய முன்மாதிரிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்திலே இந்த காலனித்துவவாதிகள், கொலோனியல் பவர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோமே, அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் போராடுவதற்காக வேண்டி சென்ற 3 காரணங்கள் இருக்கின்றன. 3 G's என்று சொல்வார்கள். காட், குளோரி அண்ட் கால். அவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக. இரண்டாவது, இந்த நாடுகளிலே இருந்த சொத்துக்களை சுரண்டுவதற்காக. மூன்றாவது, தங்களை அவர்கள் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக என்ற இந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் அவர்களிடத்திலே காணப்பட்டன. ஆனால் முஸ்லிம் சேனையை பொறுத்தவரையில் அவர்களிடத்திலே இருந்த தனித்துவமான இந்த பண்புகளை எல்லாம் நாங்கள் இனம் காணுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் தூய்மையாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். எங்களை அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவருடைய பார்வை என்னிடத்திலே பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஆபத்தான கர்மங்களிலே மாட்டிக்கொள்கின்ற பொழுது கூட எங்களுக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவாயாக. பலஸ்தீன மக்களுக்கு நீ விடுவை கொடுப்பாயாக, அவர்களுக்கு மிக அவசரமாக உனது வெற்றியை கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஃபயா இபாதல்லாஹ், ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வலன் பித்தக்வால்லாஹ். யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கிதாபிஹில் அஸீஸ் வ ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்-தீன ஹுனஃபா. ஸதகல்லாஹு மௌலானா அல்-அஸீம். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆன்.